மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத இருந்தவர் அமைப்பு. ஏன்னா நீச்சகதியில் இருந்திருந்தார் அவரும் மீனத்தில். ஏன்னா அதே இடத்துல தான் சுக்கிர பகவானும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. எப்படி பாருங்கள், ஒரு மனுஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கே இருக்குதுன்னா அதே இடத்துல தான் இருக்குது. நாம் எடுத்துக்கிற பொருளில் தான் நன்மையும் தீமையும் நாம் எடுத்துதான். பிறர் செய்ய வாரார் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த கருத்து. நாலாம் அதிபதி புதன் அல்லவா நம்மளுக்கு, வேறு யாரும் கிடையாது. நம்மளுக்கு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களோ வேறு யாருமே, நம்மளுக்கு எல்லாமும் நம்மளே. ஓம் விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 20/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, அதாவது இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, 12 என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ராசிநாதனை அவர் ஆட்சி பெறக்கூடிய காலம் சுவாமி. இது வரைக்கும் 11 இருந்தார். அதெல்லாம் விட அவருடைய வீட்டில் அவர் அமர்ந்திருந்தால் தான், யாரோட வீட்டில், அதாவது பரமசிவன் கழுத்து இருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சவிக்குமா அப்படின்னா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இறைவன் சொல்கிற மாதிரி தான் யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த கிரகங்கள் அங்கெங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத இருந்தவர் அமைப்பு. ஏன்னா நீச்சகதியில் இருந்திருந்தார் அவரும் மீனத்தில். ஏன்னா அதே இடத்துல தான் சுக்கிர பகவானும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. எப்படி பாருங்கள், ஒரு மனுஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கே இருக்குதுன்னா அதே இடத்துல தான் இருக்குது. நாம் எடுத்துக்கிற பொருளில் தான் நன்மையும் தீமையும் நாம் எடுத்துதான். பிறர் செய்ய வாரார் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த கருத்து. நாலாம் அதிபதி புதன் அல்லவா நம்மளுக்கு, வேறு யாரும் கிடையாது. நம்மளுக்கு கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களோ வேறு யாருமே, நம்மளுக்கு எல்லாமும் நம்மளே. நம்மளுக்கு 10ஆம் காரகன், அந்த இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்து நேரடி பார்வை பார்க்குதோ அது 10ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்போது நம்மளுக்கு ஜீவனம், யார் நாம் வேலை செய்தால்தான் நம்மளுக்கு பணம் வரும், நம்மளுக்கு ஜீவனம் பொழப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் ஒளிரக்கூடிய காலம். மிதுனராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் இனிமேல் தொட்டது துலக போகக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சியில் என்னென்ன நடக்கும், நம்மளுக்கு நன்மைகள் எவ்வாறு இருக்கும், இதுவரை இல்லாமல் இருந்து வந்த, அதாவது கம்யூனிகேஷன் வெளியூர் அமைப்பில் இருந்து வரைக்கும், வெளிநாடு தொடர்புகள் இருந்து வரைக்கும் நாங்கள் போக முடியல, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேது, கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் மாதிரி நம்மளுக்கு இல்லறம் சார்ந்த விஷயங்களாகட்டும், சுகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், வெளியூர் வட்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெளியூரில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த 20/5/2024 முதல் நம்மளுக்கு 14/6/2000 சுக்கிர பகவான் தனது சொந்த வீட்டில் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அவரோட சங்கமம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு மிக சிறப்பினை தருமையா. வெளியூர் வட்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு கம்யூனிகேஷன், வெளிநாடு சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்லப்போது இதமான சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மிதுன ராசிக்கார், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாருன்னா போய் கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அவங்க துன்பத்தை கடன்னு ஒப்பிச்சிருவாங்க. ஆனால் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே. அதையும் சாதாரணமாக எடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு மட்டுமே உண்டு. பரவாயில்லை விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. முடிந்தவரை போராடுவோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவங்களையும் குறிக்கும். திருவாதிரை, மிருகசீரிசம் யாராக இருப்பினும் ஒன்று பிரச்சனை, புனர்பூசமாக கூட இருக்கட்டும். இந்த 12ஆம் அதிபதி நம்மளுக்கு அவர் தான், 5ஆம் அதிபதியும் அவர் தான். ஏன்னா ஒரு விதமாக எடுக்கக்கூடாது. ராசிக்கு 5ஆம் அதிபதி அவர் தான். புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவரே தான். அவர் விரயம் என்று விரயம் விட சுப விரயம் என்று தான் சொல்லணும். அமைப்பே சுபத்துவம் வாய்ந்த தன்மை தான் இங்கே நம்மளுக்கு. சுக்கிரன் தான் நம்மளுக்கு யோகாதிபதி தான். யுக்கரன் யோகம் தரக்கூடிய அமைப்பில் தான் சுக்கிரன், குரு, சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. புதனோடு அந்த நம்ம ராசிநாதனும் அந்த நாட்களில் வீட்டிருக்கிறாருங்க. இது வரைக்கும் வீட்டிருக்காத ஒரு நாட்கள் அது. இதெல்லாம் எப்பவுமே கிடைக்காது. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் கண்டிப்பாக நடைபெறும். மனதிற்கு இதமான ஒரு நினைவு, அதாவது சுவையான உணவு உண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. வெளியூர் சென்று ஹோட்டலில் எங்கன்னா போய் சாப்பிட்ணுங்க ஆசையாக இருக்குது. என்னங்க கடைசி வரைக்கும் நாம் இப்படி தான் வாழ்க்கை தரத்தை ஓட்டுமா, எங்கன்னா கொடைக்கானல் ஊட்டிலாம் நம்ம போக மாட்டோமா, குளிர் பிரதேசத்துக்கு நாங்கள் போக மாட்டோமான்னா, இன்ப சுற்றுலா என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் குருவோடு சேர்ந்து இருக்கார்லவா சுக்கிர பகவான்.
இறை நாட்டத்தோடு இறை வழிபாடு செய்யக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. இந்த மாதத்தில் நம்மளுக்கு அந்த 25ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதியிலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த 14/6/2024 வரைக்கும் சின்ன சின்ன விபாயம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு சுப விரயம் என்று சொல்லக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கோ குழந்தைகளுக்கோ செலவீனங்கள் செய்யக்கூடிய காலம். அதை விரயமாக எடுத்துக்கூடாதுங்க. நம்மளுக்கு சுபத்துவம் வாய்ந்த தன்மை என்று எடுத்துக்கணும். இந்த வேலை செஞ்சால் அதை திருப்தி அடைய. ஐயா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணால் கூட அது திருப்தியாக தொலைச்சிட்டு வந்துட்டா ரொம்ப கவலைப்படும் அல்லவா? ஐயா 1 ரூபாய் மிதுன ராசிக்காரர் தொலைச்சிட்டாங்கன்னா 3 முறை சிந்திக் பண்ணும். அதுவே யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தா கூட நினைக்கவே மாட்டாங்க, மறந்துடுவாங்க. உடனே கிருஷ்ணா சமர்ப்பணம் சொல்லி தான் கொடுப்பாங்க, சிவாய நம்ம என்று சொல்லி தான் கொடுப்பாங்க. உதவி என்று அது ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னா திடீர்னு விழுந்துட்டாங்கன்னா முதல்ல தூக்குறவங்க யாரான மிதுன ராசி. அந்த அமைப்பு இனிமேல் நம்மளை தூக்கக்கூடிய காலம். 12 என்பது விரயத்தை மட்டும் கொடுக்கல சுவாமி, 12 என்பது எல்லா விதமான இன்பத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே அந்த 12ஆம் இடத்துல தான். இதுவரை சித்திக்காத ஒரு குழந்தை பேர், திடீர்னு குழந்தை பேர் நம்மளுக்கு சித்திக்கலைன்னா அந்த 12ஆம் இடம் என்பது தான் சொல்லியிருக்கான். அந்த 12 தான் முக்கியமானது. முடித்தாதான் 1ஆம் இடத்துக்கு வரும். அந்த இடம் என்பது சொல்லக்கூடிய அமைப்பே 12ஆம் இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அந்த காமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதே அந்த 12 தான் கொடுத்துருக்கான் முக்கால்வாசி. நாங்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு டேட் பார்க்குறோம், அந்த 12ஆம் காலத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா முக்கியமான தருணம் அது. இல்லறத்தில் அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களை இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த மட்டுமே அந்த நிகழ்வு மட்டும்தான் இல்லை சுவாமி. செல்வங்களை சேர்த்தாலும் அந்த செல்வத்தை எடுத்து வந்து கரெக்டாக நாம் வீட்டில் தான் வந்து சேர்க்கணும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னா அந்த 10 ரூபாவை சேவிங் பண்ணி அந்த வீட்டிலே தான் நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தணும். சுப நிகழ்ச்சிகள், இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணக்கூடிய காலம். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது என்னங்க எங்களுக்கு எந்தத்துலேயும் போனாலும் வியாபாரம் சரியாக இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் இனிமேல் வியாபாரம் நிமித்தம் தரக்கூடிய அளவுக்கு நாம் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறோம். நாம் புதிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடியதுக்கு இது ஒரு முதல் ஆதாரம் என்று தான் சொல்லலாம். செலவினங்கள் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸை நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லணும் அல்லவா? இதே படியில் ஸ்கூல்னால் 1ஆவதுலேயே படிச்சுட்ருக்கோம், அதுலேருந்தே இருக்கக்கூடாது. 12ஆம் வகுப்பு முடிஞ்சவுடனே அடுத்ததாக நம்ம ஒரு கல்லூரி சார்ந்த விஷயங்கள், ஒரு பிஎஸ்சி, ஒரு பட்டதாரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்ல தேவையா? அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லக்கூடிய காலங்கள். நம்மளால் திருமணம் சார்ந்த விஷயங்களோ நம்ம பிள்ளைகளுக்கோ அல்லது நம்மளுக்கோ இந்த ஏற்பாடுகள் மிகவும் சிறந்தான அமைப்பாக திறக்கப்போதையா. வேலை அமைப்பு மிகவும் நன்றாக இருக்கும் சுவாமி. தயவு செய்து சொல்கிறேன், வேலையில் புதிய முயற்சி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் பண்ணலைங்க, அப்படியும் பண்ணி நம்மளுக்கு சரியாக வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி, நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த கிரகங்கள் கூட்டமைப்பில் நம்மளுக்கு எல்லாம் இடத்தையும் நேராக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே சனி பகவான் அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு கம்யூனிகேஷன், வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. எல்லாரும் ஒன்றுபட்டு உங்களுக்கு கூப்பிட போகிறாங்க. டிவியோ பேப்பர் சார்ந்த விஷயங்களோ நம்மளை கூப்பிட்டு பிரஸ் சார்ந்த விஷயங்களோ கூப்பிட்டு நம்மளை மரியாதை நிமித்தமாக செய்ய போகிறாங்க. அதாவது உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட உச்சம் சார்ந்ததை விட கம்மியாக ஒரு படி குறைவாக இருக்கக்கூடிய காலம். மனதிற்கு இது ஒரு இமை, ஒரு அங்கீகாரம் என்று சொல்கிறோம்ல, இந்த காலத்தில் நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் வரப்போகுது. இந்த வண்டி வாகனங்கள் ஏதேனும் வாங்காமல் இருந்திருந்தால், வண்டி வாகனங்களை நாம் இது வரைக்கும் வாங்கலை, ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதனா வாங்கணும்னு ஐடியா இருந்தால் இந்த முறை அதை வாங்கக்கூடிய பாக்கியம் அமையப் போகிறது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துங்கிறங்க, நம்ம மனசில் அதான் இருக்குது, ஆனால் வரல, செய்ய முடியல, அப்படியே தள்ளிக்கினே கொண்டுக்கினே வந்துட்டோம். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம ஒரு திட்டத்துக்காக செயல்படுத்த மாட்டோம். மிதுனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் 1/4 என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஒரே வேலைக்காக அந்த பொருளை வந்து நாம் செய்ய மாட்டோம். அதில் வச்சு என்னென்ன வியாபாரம் செய்யணும், வியாபாரத்தில் நிமித்தமாக என்னென்ன செய்யணும், அந்த அமைப்பு அறிவு சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் அதிபதியே புதன் தானே. அவரே 12ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைவு என்று இருந்தாலும் உங்களுக்கு தனம் அதிகமாக தரக்கூடிய காலம். இதுவரை துன்பம் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய புத்துணர்ச்சி தரக்கூடிய காலம். அதாவது வெளியே நம்ம இடமர்ந்து காணப்பட்டாலும் நன்மையாக வரப்போகுதுங்க. இனிமேல் ஒன் பை ஒன்னா வெளிவட்டாரத்தில் நம்மளுக்கு நன்மையை தரப்போகுது. நம்மளுக்கு நல்ல நிகழ்வுகள் கடக்கூடிய காலம் சுவாமி. இன்பம் தரக்கூடிய நிகழ்வு, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம்,
நம்ம பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கோ திருமணம் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இல்லை வெளி ஆட்கள் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கு தான் சொல்லலாம். அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்குது சுவாமி, பயப்படுற விஷயமே இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று காணப்பட்டால் இன்பம் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பேர் சித்திக்கின்ற காலங்களும் இதுவும் உண்டு. தயவு செய்து இதை நாம் நம்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த குழந்தை பேர் ரொம்ப முக்கியம் சாமி. சந்தான பாக்கியம் இல்லை என்றால் ஒரு மனுஷங்கிட்ட வீட்டில் போய் கேட்கக்கூடிய கேள்வி, உங்ககிட்ட 10 லட்சம் இருக்குதான்லாம் கேட்க மாட்டான், 20 லட்சம் கோடி ரூபாய் வச்சுலாம் கேட்க மாட்டான். நம்ம வீட்டில் எத்தனை பசங்க இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. எத்தனை குழந்தை செல்வங்கள் இருக்குது, அதான் செல்வங்களே. நாம் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று தான். இந்த 26 நாட்கள் இன்பம் இன்பம் என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பரவாயில்லை, சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, மனதிற்கு எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு. இந்த காதல் விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை. இந்த 26 நாட்களில் சற்று கவனத்தோடு வாழக்கூடிய மிதுனராசிகாரங்களுக்கு இது ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிகப்படியான வீரியத்தன்மை. அவர் அதிகமாக வீரியத்தோடு இருந்தார்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தென்படும். பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்களையும் இதுவும் ஒன்று. ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மேக்சிமம் இந்த முறை வளர்ச்சியில் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும் சுவாமி. இந்த 26 நாட்கள் மிதுனராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் அதிகப்படியான வேல்யூவேஷன் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இனிமேல் இந்த ஃபயர் என்று சொல்லக்கூடிய காற்று போல வேலை செய்யக்கூடிய, ஏன்னா காற்று ராசி தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அதோடு சேர்த்து நெருப்பும் சேர்ந்து ஊது போடு எப்படி இருக்கும், இந்த ஃபயரை எதுவுமே பண்ணவே முடியாது, அவங்கள தொடவே முடியாதுன்னு சொல்கிறோமில்ல, அந்த அளவுக்கு மிதுனராசிகார் ஒளிரக்கூடிய காலம். தொட்டது துலகம் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு சுபபோகத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக தான் அமையப்போகுது. ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு சொல்கிறோமில்ல, இனிமேல் ஃப்ரீ மைண்டோடு தாங்க செயல்பட போகிறோம். அதாவது இது முன்னே நாம் தேடி போயிருந்தோம், ஒவ்வொரு வேலையிலையும் நாம் தேடி போயிருந்தோம் இல்லை, இனிமேல் வேலை நம்மளை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் அடிப்படையிலேருந்து நாம் அதாவது சொல்லுவாங்களா, கால் ஊனும் எழுதெல்லாம் கன்னிவெடியாக ஈர்க்கப்பட்டது. கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடி தான். எந்த செயல் எடுத்தாலும் தோல்வி 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 மழைமழை கிளம்பும். இனிமேல் நம்மளை தேடி வரப்போகிறாருங்க வெளி ஆட்கள். நம்மளை தேர்ந்து நம்மக்கிட்ட செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம். இறைப்பற்று முக்கியமாக, இறைப்பற்று அதிகமாக தரக்கூடிய காலமாக தான் இந்த பற்று. பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்பத்துக்கு இது ஒரு முதல் ஆதாரம் என்று தான் சொல்லலாம். எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க மிதுன ராசிக்காரன், கஷ்டப்பட்டுருந்தாங்கிட்டு இருக்காங்க. நம்மளை ஒன்றும் கடவுள் ஒன்றும் கீழே தள்ளில. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லதுக்காக தான் என்று சொல்லலாம். திடீரென்று திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிதுன ராசிக்கு இது ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம். சுக்கிரன் குரு சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சேர்ந்து புதனோடு சேர்ந்து சம்பந்தப்படும் போது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அல்லது நிச்சயதார்த்தம் போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் நாம் சொல்லலாம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காதையா, இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலங்களை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் ஐயா. பகைவர்கள் கொஞ்சம் வளருவாங்க, வேறு வழி கிடையாது. நம்மளை கொஞ்சம் கொண்டு பொறாமப்படுவாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த நிலைமைக்கு வராரு அவர் அப்படின்ற ஒரு சற்று பொறாமை தரக்கூடிய காலமாகவும் இருக்கும். கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த கண் திருஷ்டி படுக்கக்கூடிய காலம். அவர்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபடவும், பெருமாள் அந்த ஏழுமலையானை திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபட அவர்கள் யாரும் கிடையாது. உங்களுக்கு சுகபோகம் தருவதற்கு வேறு யாருமே கிடையாது சுவாமி. உங்களுக்கு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழுமலையான் கோவிந்த என்று சொல்லக்கூடிய நாமம், குலதெய்வ நாமம் தான் உங்களை பெரிய உயர்வினை தரக்கூடிய பாக்கியத்துக்கு அழைத்து செல்லும். வேற யாவது கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய கோவிந்தா என்று சொல்ல உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் இறைவன் சிவபெருமான வணங்கி வர இந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் விலகி பெரிய முன்னேற்றத்துடன் காணக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.